மொழியாகி எங்கள் மூச்சாகி சீமான் என்கின்ற ஒரு எளிய மனிதன் இந்திய தேசிய கொடிக்கும் பக்கத்தில் புலிக்கொடி பறக்கும். நீ ஒவ்வொருவரும் சீமானாக மாறன்னு சொல்ல மாட்டேன். நீ ஒவ்வொருவரும் என் தேசிய தலைவன் பிரபாகரனாக மாறு. ஈழத்து எல்லாரும் எங்களின் இரண்டாம் கரிகாரன் வன்னி காட்டில் வெடித்தெழுந்த வசந்தத்தின் இடிமுழக்கம் அறுவடை முருகனுக்கு பிறகு ஆறுவடை கட்டிய எங்கள் பெருந்தலைவன் பிரபாகரன். இது சும்மா துவங்கி நடத்தப்படல. இந்த கட்சிப்பா சும்மா துவங்கி நடத்தப்படல. இன்னமும் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு குரல். அது எங்க அண்ணன் சூசையின் குரல். சீமானிடம் சொல்லுங்கள், சீமானிடம் சொல்லுங்கள். அந்த குரல் எங்கள் காதுகளில் ஒழித்துக் கொண்டே இருக்கின்றது. இருந்தால் தமிழ்நாடு, இல்லை என்றால் திராவிடத்திற்கு சுடுகாடு. இதுதான் நம் கனவாக இருக்க வேண்டும். எந்த இந்திய தேசிய காங்கிரஸோடு திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைத்து 2009ஆம் ஆண்டு இந்திய பெருங்கடலில் 32 ஆண்டு காலம் நடந்த விடுதலை போராட்டத்தை அளித்தார்களோ அந்த கட்சியையும் அவன் வாரிசுகளையும் வேரோடும் வேரடி மண்ணோடும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கின்ற கடைசி ஊழியன் இருக்கின்ற வரை அதை நிறைவேற்றாமல் நாம் சாகக்கூடாது என்று இந்த தேர்தல் களத்தில் நீங்கள் லட்சியம் சபதம் ஏற்க வேண்டும். அவர்களுக்கு தேர்தல் களம், நமக்கு யுத்தம். இந்த யுத்த களத்தில் நீ அண்ணனோடு நின்று தோளுக்கு தோளாக நிற்கப் போகின்றியா, தோழனாக இருக்கப் போகின்றீர்களா, இல்லை வேலை செய்வது போல துரோகியாக இருக்கப் போகின்றீர்களா என்பதுதான் கேள்வி. அவன் இழுத்துக் கொண்டு வந்து இந்த தேரை 15 ஆண்டு காலம் மார்ட்டின் ஜூனியர் லூதர் கிங் 1964 அமெரிக்காவின் வீதியில் நின்று கொண்டு சொன்னான், ஐ ஹேவ் எ ட்ரீம்ஸ் என்று சொன்னான். இதோ எங்கள் அண்ணன் சீமானுக்கும் ஒரு கனவு இருக்கின்றது, ஐ ஹேவ் எ ட்ரீம்ஸ். அதுதான் இந்தியத்தோடு இணையாட்சி, தமிழ்நாட்டில் தன்னாட்சி, தன்னாட்சி மட்டுமல்ல தமிழராட்சி என்கின்ற லட்சிய கனவு. அந்த கனவுக்கு யாரும் நீங்கள் தடைகளாக இருந்து விடாதீர்கள். நம் கட்சிக்குள் நடக்கின்றது ஒன்றுதான், வேலை பார்ப்பவனுக்கும் வேலை பார்ப்பவனுக்கும் சண்டை. வேலை பார்க்காதவன் என்ன செய்கின்றான், வேலை பார்ப்பது போல நடித்துக் கொண்டு அண்ணனிடம் புகார் சொல்லிக் கொண்டே இருப்பது, அவன் சரியில்லை, அவன் சரியில்லை, அவன் சரியில்லை என்று. ஏனென்றால் டேய் அப்படின்னு அண்ணன் நைட்டு 1 மணிக்கு கூப்பிடுவாரு, அவன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், நீ என்னடா பண்ணிட்டு இருக்கிறேன்னு. ஐயோ இந்த ஆளு கண்டுபிடிச்சு கூப்பிட்டுட்டானே, எப்படி ஏமாத்தலாம் என்றால் வேலை பார்ப்பவனை குறை சொல்லிக் கொண்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் அண்ணன் என்ன நினைப்பார், 5 வாட்டி சொன்னா 6வது வாட்டி சொன்னா ஒரு வேலை உண்மையா இருக்கும் போல இருக்கு, அவனை தள்ளி விட்டு வேலையை பாடுற. அதனால் இந்த 2026 என்பது சாதாரண தேர்தல் கிடையாது நண்பர்களை. மீண்டும் சொல்கின்றேன், இதில் நாம் என்னவாக உயர்கின்றோமோ, இதில் எத்தனை சதவீதம் வாக்குகளை வாங்குகின்றோமோ, இதில் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டமன்றத்திற்குள் அனுப்புகின்றோமோ அதை பொறுத்துதான் நம்முடைய அரசியல் வாழ்வே தங்கியிருக்கின்றது. அதனால தயவு செய்து இதை ஏதோ விளையாட்டா எடுத்துக்கிட்டு நீங்க நகர்ந்தீங்கன்னா அது அண்ணனுக்கு செய்யற துரோகம் அல்ல, நாம் தமிழர் கட்சிக்கு செய்யற துரோகம் அல்ல. நம்மளை நம்பி உலக அரங்கில் உலக நாடுகள் எல்லாம் கொக்கரித்த போது புலிக்கொடியை சாய்த்து விட்டோம் என்று சொன்ன பொழுது ஒரு தலைவன் இந்த மண்ணிலிருந்து செந்நாட்டு புழுதியிலிருந்து வந்து உலக வல்லாலைக்கும் சாய்த்த புலிக்கொடியை சீமான் என்கின்ற ஒரு எளிய மனிதன் அவன் தூக்கி பிடித்தான். மாவீரர் நாளில் ஒலிக்கின்ற பாடல், மொழியாகி எங்கள் மூச்சாகி முடிசூடும் எம் தமிழ் மீது உறுதி. அந்த பாட்டை அந்த தலைவன் இந்த தலைவனிடத்தில் ஒப்படைத்திருக்கின்றான். அந்த அகவணக்கத்தை, அந்த வீர வணக்கத்தை, அந்த உறுதிமொழியை நம் அண்ணன் சீமானை நம்பி ஒப்படைத்திருக்கின்றான்.
உலக வல்லாதிக்கங்கள் வீழ்த்திய நம் விடுதலை கனவை இதே மண்ணில் நாம் மீண்டும் சொல்கின்றேன், இந்த இதே மண்ணில் 2026ஆம் ஆண்டு நாம் வெற்றி பெற்றால் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் இந்திய தேசிய கொடிக்கும் பக்கத்தில் புலிக்கொடி பறக்கும். அது நடக்க வேண்டும் என்றால் நீ ஒவ்வொருவரும் சீமானாக மாறுன்னு சொல்ல மாட்டேன், நீ ஒவ்வொருவரும் என் தேசிய தலைவன் பிரபாகரனாக மாறு. அந்த உறுதியோடு இங்கே சத்தியம் எடு. அந்த மாவீரர் ஆன்மாவி மீது நீ சத்தியம் எடுத்துச் செல். உண்மையாக உழை, நேர்மையாக இரு, லட்சிய பற்று கொண்டு உழு. ஆனால் துரோகம் மட்டும் செய்யாதே. மாவீரர் ஆன்மா உங்களை மன்னிக்காது என்று கூறி, சாரதி கொஞ்சம் மைக் ரொம்ப இதா இருக்கு, ஒளி வாங்கி ரொம்ப இதா இருக்கு, தொண்டைய கவுது கொஞ்சம் கம்மியாகிட்டார். 1949 திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது. 1972 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கப்பட்டது. 1994 மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கப்பட்டது. 2005ஆம் ஆண்டு தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் துவங்கப்பட்டது. 2007ஆம் ஆண்டு சமத்துவ மக்கள் கட்சி துவங்கப்பட்டது. 2012ஆம் ஆண்டு தமிழக வாழ்வுரிமை கட்சி துவங்கப்பட்டது. 2024ஆம் ஆண்டு யமன் எருமையில் வருவான், இப்பொழுது அணில் வடிவத்தில் 2024 இருந்து வர ஆரம்பித்து விட்டான். 1885 பட்டியலிட்ட இத்தனை கட்சிகளும் எத்தனையோ கட்சிகளோடு போட்டி போட்டு அதிகாரத்தை வென்றார்கள். 2009ஆம் ஆண்டு முள்வேலி முகாமை தகர்ப்போம் என்ற நான்மாடக்குடல் மதுரையில் அண்ணனோடு இணைந்து நாங்கள் முள்வேலியை தகர்ப்போம் என்று ரத்தமும் சதையுமாக ஒன்றிணைந்து அந்த தூக்கி சுமந்த கனவுதான் அண்ணன் சீமான் வடிவில் எந்த கட்சியும் துணையின்றி நம் 15 ஆண்டுகால அரசியல் வரலாற்றில் 8.2 விழுக்காடுக்கு மேல வாக்குகளை பெற்றிருக்கின்றோம் என்றால் தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை என்கின்ற லட்சியத்திற்கும் கோட்பாடுகளை அடகு வைத்த சுடுகாடு திராவிட சுடுகாடு கூடாரத்திற்குமான யுத்தத்தில் நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கின்றோம். அடைந்தால் திராவிட நாடு, இல்லையேல் சுடுகாடு என்று சொன்னார்கள். நாம் சொல்வோம், அடைந்தால் தமிழ்நாடு, இல்லை என்றால் திராவிடத்திற்கு சுடுகாடு. இதுதான் நம் கனவாக இருக்க வேண்டும். நீங்கள் வேலை பார்ப்பவர்களுக்கு வழிவிடுங்கள், நடிக்கின்றவர்கள் புதுசா நிறைய கட்சி வருது, அங்க போய் சேர்ந்துக்கங்க.